சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. குதிரை பேர வழக்குல செந்தில் பாலாஜி நீதிமன்றம் வருகை புரிந்திருக்கிறார். செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு தகவல்கள். வணக்கம். சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சிலர் தன்னிடம் பேசியதாக ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரத்துல புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 14 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டுட்டாங்க. இதுக்கிடையில இந்த வழக்குல தங்களை போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற ஒரு காரணத்தை சொல்லி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமாரும் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இருவருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார். அந்த நிபந்தனையின் அடிப்படையில இந்த உத்தரவு நகல் கிடைத்த 15 நாட்களுக்குள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும். அதே போல மறு உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் தினமும் காலை 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகள் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில உத்தரவு நகல் கிடைத்த அந்த 15 நாள் நாளையோட முடிவடையுது. இந்த நிலையில செந்தில் பாலாஜி இன்றைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த பிணையை செலுத்துவதற்காக இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிபதி ஆஜராகி இந்த பிணையை செலுத்தி முன்ஜாமீன் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.